रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب سلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை, அல்லாஹ் நம்மை இந்த ரமதானுடைய தினத்தில் அவனை வணங்குவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதிலிருந்து அவங்க சொன்னாங்க, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு எப்போ தேடுவான்? பாவம் செஞ்சா பாவ மன்னிப்பு தேடுவான்ற மாதிரி சதா நாம் அல்லாஹ்விடத்திலே அடிமைகளாக இருக்கணும்னா இஸ்திக்ஃபார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது இஸ்திக்ஃபார் என்பது. முகமது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படிப்பட்டது? அது சத்திய சஹாபாக்களுடைய தொழுகையை மெய் மறந்து இறைவனிலே லயித்து சொக்கி தொழுதார்கள். அந்த தொழுகையை கொண்டு வந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ், சொல்லி கொடுத்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ். அப்ப அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்கும்? என்ற போதிலும் தன்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இறைவன். நம்ம ஷேக் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது தாதா பீர் கூப்பிட்டாங்க. அவங்க தொழுது முடிச்சுட்டு வந்தவொடனே ஏன் லேட்டுன்னு கேட்கும்போது நான் தொழுதுட்டு இருந்தேன்னாங்களாம். அப்பதான் உங்க தொழுகை துமாரா இபாதத்மே நீங்க ராதி ஆயிட்டீங்களான்னு கேட்டாங்க. உங்களுடைய தொழுகையை நீங்க பொருந்திக்கிட்டீங்களா? ராதி ஹோகையா? அப்போ அவங்க சொன்னாங்க, சர்க்காரு என் தொழுகை நான் பொருந்திக்கிட்டேன். ஏன்னா பொருந்தின நிலையில தானே தொழுதேன், நல்ல தொழுதுருக்கோன்ற எண்ணத்துல தானே நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் பொருந்திக்கிட்டேன்னு சொன்னாங்களாம். அப்பதான் சொன்னாங்க, இபாதத்தை கடமையாக நான் அல்லாஹ் பொருந்திக்கணும், நீங்க பொருந்தி என்ன பிரயோஜனம்ட்டாங்க. அப்ப அந்த மகான்களுக்கு தான் தெரியும் இபாதத்துடைய வசன் என்னன்னு. நாம ஏதோ கடமைக்கு தொழுதுட்டு போறோம், அவ்வளவுதான். அப்படி இபாதத்துலாம் எப்படி இருக்கு? கடமைக்கு அல்லாஹ் சொன்னான்னு குனிஞ்சு எழுந்து நிமிந்துட்டு முடிஞ்சிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுதுட்டேன், அல்லாஹ் அக்பர். தொழுகையுடைய மக்பூல் ஆகுவதற்கு மகான்கள் நிறைய செக் போஸ்ட் இருக்குன்றாங்க. தொழுகை அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகிறதுக்கு பல செக் போஸ்ட்டை தாண்டி போகணும். உன் தொழுகை உன் தலைக்கு மேல போச்சானே தெரியலையே, அது வானத்தின் பக்கம் போகணும். அன்னைக்கு கூட யாரோ பேசும்போது சொன்னாங்க, வானவர்கள் பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள், அந்த பத்ர் போர் முடிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த பத்ர் காலத்திலே பல பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள், காஃபிர்கள்ல பல பேர் சாவடிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் புறத்திலிருந்து ஒரு 14 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த களத்தில் நிற்கும் போது மலக்குகள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் அந்த போருக்கு வந்தாங்க. பாத்தீங்களா, ஹம்சத்தின் ஆலாஃபி மலாய்க்கான்னு வருது. முதல்ல 3000 பேர் இருக்கணும், அப்ப 2000 எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்ப இந்த 5000 பேரும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப மேல போறாங்க. நபி அவர்கள் இன்னும் அந்த களத்துல நிக்கிறாங்க, போர்க்களத்துல நிக்கிறாங்க. பல சஹாபாக்கள் ஷஹீதாகி கிடக்குறாங்க. இந்த நிலையில நபி அவர்கள் அந்த அவருடைய உற்றார்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டான்ற செய்தி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நபி நிறைய பிரசங்கம் செஞ்சாங்க அங்க. அதுல பாத்தீங்கன்னா சத்திய சஹாபாக்களையும் தேற்றினார்கள், நமக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான்ற செய்தியும் சொன்னாங்க.
அதே மாதிரி ஷஹீதானுடைய குடும்பங்களையும் பார்த்தும் பேசினாங்க பெருமானார். அதற்கு பிறகு அந்த போர்க்களத்திலே கத்தல் செய்யப்பட்ட காஃபிர்களை எல்லாம் ஒரு பள்ளத்துல போடப்பட்டுச்சு, அவருடைய சடலங்களை, அபூஜஹல் உட்பட. அந்த பள்ளத்துக்கு முன்னாடி நபி நின்று ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. உங்களுக்கு வாக்கு அளித்ததை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான், எங்களுக்கு என்ன அல்லாஹ் வாக்களிச்சான், அந்த வெற்றியை அது எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், மறுமையில நாம சந்திப்போம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க நபி. யார்கிட்ட? இறந்து கிடக்கக்கூடிய சடலத்திட்ட பேசுறாங்க. உமருல்லான்னு பக்கத்துல இருந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க பேசக்கூடிய இந்த பேச்சு இவர்களுக்கு எப்படி கேட்கும், இவங்க தான் மூத்தா போயிட்டாங்களேன்றாங்க. இவர்கள் உயிர் பிரிந்து விட்டது, காஃபிர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவங்க செத்த பிறகு எப்படி நீங்க பேசுறது கேட்பாங்க, நீங்க பேசுறது என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி கேட்கறாங்க. அவர்களை காட்டி சஹாபாக்கள்கிட்ட பேசினா பரவாயில்ல, இவர்கள் நம்மை வென்று விடலாம் என்று வந்தார்கள் 1000 பேர், அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சா பாருங்க, இவர்களை எல்லாம் இப்படி சடலமாக்கிட்டான்னு சஹாபாக்கள்கிட்ட பேசினா பரவாயில்ல, அவங்கள்ட்டே பேசுறாங்க. உங்களுக்கு வாக்களித்தது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான், எங்களுக்கு வாக்களித்தது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துட்டான், நாளை மறுமையில கண்டிப்பா சந்திப்போம் எல்லாரும், யார் என்ன எடுத்து சென்றால் என்ன பேசுறாங்க. யார் என்ன தவறு செய்தார்களோ உங்களுடைய குஃபருக்கு உங்களுக்கு ஜஸா கிடைக்கும், எங்களுடைய ஈமானுக்கு எங்களுக்கு அல்லாஹ் பலன் கொடுப்பான். அந்த மாதிரி பேச்சுக்களை பேசும்போது தான் எப்படி நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்களே, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அவங்க நல்லா கேட்கறாங்கன்னாக்கா. நீங்க கூட என்னுடைய சப்தம் சில தூரமா இருக்க சஹாபாக்கள் கேட்காம போயிடும், ஆனா இவர்கள் நல்ல கேட்கறாங்க நான் பேசுறது என்ன. அப்போ மரணித்தவர்கள் அது காஃபிரா இருந்தாலும் சரி, அவர் இந்த உலகத்தை விட்டும் முற்றிலுமாக தொடர்பற்றவராக ஆக முடியாது. இங்கு எல்லாம் பேசுறதை கேட்பார், அவர் என்ன நிலைமை இருக்கிறது என்பதை பார்ப்பார். பெருமானாருடைய ஹதீஸ், ஒருவர் மரணித்து விட்டால் அது யாரா இருந்தாலும் சரி, அவரை அடக்கம் பண்ணி வந்தா அவருடைய காலடி சத்தத்தை அந்த கபராளி கேட்கிறாருன்னா, யார் தன்னை தூக்கி செல்கிறார் என்பதையும் அவர் அறிவார் என்றார். எல்லாமே தெரியும்ட்டாங்க பெருமானார். அவங்க கூட இருந்தா அந்த ரூஹு கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படி குடும்பத்தார்கள் சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பதையும் பார்க்குதுன்னாங்க அந்த ரூஹு. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி. அதனால காஃபிர்களே மரணித்து விட்டால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவதில்லை. ஏன்னா நபியுடைய ஹதீஸுப்படி கபர் அதாபுல் கபர்னு ஒரு பாகமே இருக்கு. ஹதீஸுடைய கிதாபுகள்ல, கிரந்தங்கள்ல, புகாரில இருக்குது அதாபுல் கபர். இப்போ மண்ணோட மண்ணா மக்கிட்டான், அல்ல எரிச்சி போட்டுட்டாங்க, ஒண்ணுமில்லாம ஆயிட்டானா அதாபுல் கபர் யாருக்கு? அப்போ ஜிஸ்மை எரித்து விட்டால் அதாபுல் கபர் இல்லாம போயிடுமா? ஜிஸ்மு மண்ணோடு மண்ணால் ஆயிட்டா அதாபுல் கபர் இல்லாம போயிடுமா? அதாபுல் கபர் யாருக்கு? ஜிஸ்முக்கு கிடையாது. இந்த ஜிஸ்ம் என்பது வாகனம், இது ஒன்றும் இல்லை. இது சட்டையும் கழட்டி போட்டா இவர் வீட்டுல விளாத்திட்டு இருக்கிறாரு, சட்டை ஓரமா நிக்குது, போன உடனே இந்த அபாவை கழட்டி மாட்டிடுவேன், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நான் அதை விட்டு விலகிடுவேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது ஒரு ஓரமா இருக்கும். அதனால அது நின்றவுடன் நானும் நின்று விடுவேனா? அது அப்படியே தொங்குதுங்க. அந்த மாதிரி அஜித்து சேர்ந்து தொங்கிட்டு இருக்காருன்னா சொல்லுவாங்க. எந்த வேலையும் செய்யாம அஜித்து ஹேங்கர்ல தொங்குறாருன்னா சொல்லுவாங்க. என் வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன், நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அது தூங்குது, அவ்வளவுதான். அது ட்ரெஸ் முடிஞ்சு போச்சு, கலட்டி போடுற மாதிரி. இந்த உடலை கலட்டி போட்டு விடுகிறோம். புரியுதுங்களா? உள்ளம் இருக்கு, உயிர் இருக்கு. அதான் சொன்னாங்க, ஜிஸ்மு, கல்பு, ரூஹு, சிறு, 4 இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த உடலுக்கு அதாபு கிடையாது. ஜிஸ்மே மிசாலின்னு சொல்லக்கூடிய இது போன்று ஒரு உடல் நம்மிலே இருக்கிறது. இது போன்று ஒரு உடல் நம்மிலே இருக்கிறது. அந்த உடலுக்கு தான் அதாபு. கனவுல ஒருத்தன் பார்க்கறான், கனவுல ஒரு கனவு பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா, தன்னை 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவன் வழியில அல்லா அல்லான்னு கத்துறான். ஏதோ கத்துறான்னு வச்சுக்கிறான், அம்மா அம்மான்னு கத்துறான், அல்லா அல்லான்னு ஏதோ கத்துறான். அப்படியே கத்திட்டே முழிச்சிட்டான்.
இப்போ இவனுடைய உடல்ல 4 பேர் அடிச்சாங்களா? உடல்ல அடிக்கவே இல்லையே. அப்ப எப்படி வலி வந்துச்சு? எந்த அளவுக்கு வலிக்கும் தெரியுங்களா? சில பேருடைய கனவுல அடி விழுந்தால் அது இல்லது கீழே விழுந்த மாதிரியோ அல்ல கை உடைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு தனக்கு இடையூறு ஏற்படுவது போல ஒரு கனவு கண்டா விழித்த பிறகு கூட அந்த கை வலிக்கும். விழித்த பிறகும் அந்த கையோ காலோ நம்ம எது அடிபட்டுச்சோ அது வலிக்கும். புரியுதுங்களா? அப்ப எது அடிபட்டது? ஜிஸ்முல யாரும் அடிக்கவே இல்லை, கையை யாரும் உடைக்கவே இல்லை, ஆனா உடைந்தது ஒரு வலி ஏற்பட்டுச்சே, ஒரு வேதனை ஏற்பட்டுச்சே. அந்த வேதனுடைய அசராத், அந்த வேதனுடைய பிரதிபலிப்பு இவன் கண் விழித்த பிறகும் அந்த வலி இருந்துச்சே. பயங்கரமான ஒரு கனவு காண்றாங்க. பயங்கரமா ஏதோ பேய் மாதிரி ஒரு கனவு காண்றான். கடுமையா இருக்குது. அது பாக்குறதுக்கே தனியா அவன் மாட்டிக்கிட்டான். ஏதோ வந்து அவனை பிடிச்சி அமுக்கிற மாதிரி ஏதோ போல. அல்லா அல்லா அல்லான்னு கத்திட்டே முழிச்சுட்டான். விழித்தவுடன் அவனுடைய இதயம் துடிக்குது. அப்படியே கட 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 கட. இன்னும் அந்த விட்டு வீணல. லைட்டை போடுறான். இருட்டுல எனக்கு ஏதோ தெரியற மாதிரி இருக்குன்றான். கனவுல பார்த்தது இருட்டுல தன் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டை போடு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றான். இதயம் துடிக்குது. அங்க கொண்டது இங்கே என்ன அசராத்து ஏற்பட்டது? ஏற்படுத்தும். ஏன்னா இதுவும் அதுவும் சேர்ந்துதான் இருக்கிறது. ஜிஸ்மே மிசாலியுடைய நிழல் தான் இந்த ஜிஸ்மே உன்சுரி. கல்புன்னு சொல்லுவோம். அது கல்புன்னு சொல்லலாம், ஜிஸ்மே மிசாலின்னு சொல்லலாம். ஒரு உடல், இதே மாதிரி ஒரு உடல் இருக்கிறது. அந்த உடல், இந்த உடல் எப்படின்னா உன்சுரின்னு சொல்ல ஜிஸ்மி. இந்த உடல் இருக்கு பாத்தீங்களா, இது மண்ணால் செய்யப்பட்டது உடல். இது நாம சாப்பிடக்கூடிய மண் தான். என்ன ரத்தமும் சதமாக மாறுது. எல்லாம் பழங்கள், காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாமே என்னது? மண்ணு மாறியதுதான். அதனால்தான் மண்ணால் படைக்கப்பட்ட உடல் இது. புரியுதுங்களா? இப்போ இந்த உடல் வேறு, அந்த உடல் வேறு. ஆனா ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது. ஜிஸ்மே மிசாரி, அது வந்து ஜிஸ்மே நூறின்னு சொல்லுவாங்க. அது நூறால் ஆன உடல். அது சரி, நமக்கு மட்டும்தான் இருக்குது, காஃபிர்களுக்கு இல்லையா? மாற்று மத சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு இந்த உடல். எல்லாருக்குமே அது பேர் தான் இதயம்னு சொல்லுவான், கல்புன்னு சொல்லுவான், ஆன்மான்னு சொல்லுவான், என்னன்னா சொல்லிக்கோ. அது இதுதான் பெருமானார் சொன்னது. அதற்கு தண்டனை இருக்குன்னாங்க. அதற்கு தண்டனை இருக்கு. ஆலமே ஷஹாதத் இது. அதற்கு பேர் ஆலமே பர்சக்னு சொல்லுவோம். ஆலமே பர்சக், ஆலமே மிசாலி. அப்படி ஒரு உலகம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு உலகம், அதுலேயே நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அந்த உலகத்திலும் அந்த உலகம் இல்லாமல் இது கிடையாது. அப்போ அங்க அதாபு இருக்குதுன்னு சொல்றாங்க பெருமாள். நல்லவரா இருந்தா அதாபு இருக்கு, நல்லவரா இருந்தா சோனம் இருக்கு, தீவரா இருந்தா அதாபு இருக்கு. கபர், கபருடைய ஆழம், கபருடைய உலகம், அதிலே நாம் கியாமத்து வரை இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா மறுமையில எல்லாரும் எழுப்புவான் பாருங்க. சோனம் நரகம் வரும் பாருங்க. அது இந்த ஜிஸ்மு கொடுக்கப்படும். திரும்ப இந்த உடலோடு அவனுக்கு அதாபு செய்யப்படும் நரகத்திலே. அப்ப இந்த மாதிரி உள்ளம்லாம் கிடையாது. கபர்ல மட்டும்தான். அது கபருடைய ஆழம். அது திரும்ப ஆழமே ஷஹாதத் உருவாக்கப்படும். கண்களால் பார்க்கும் உலகம் வரும். இது கண்களால் பார்க்கும் உலகம் அல்ல. கனவுல பார்க்கிறோம் பாருங்க, அது ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே நாம் சந்திக்கிறோம். இல்லை கைர் அல்லாஹ் பதில் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அறிவாற்றலை பாதுகாக்க அல்லாஹ் கனவு கொடுக்குறான். சொல்லி திருமலையில் அது வருது. வஃபி மனாமிக்கும் ஆயா, உங்களுடைய தூக்கத்திலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இருக்கிறான்ற அத்தாட்சி தூக்கத்தை அதுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை பிடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்ப அந்த சிறையில இருக்கும்போது அரசன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவுடைய விளக்கம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன்னாங்க. கூட ஒருத்தர் தான்,
அவன் விடுதலையாக போறான். அவன்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கனவுடைய விளக்கம் தெரியும், நீ அரசன்ட்ட போய் சொல்லு, அப்பதான் என்ன விடுதலை செய்வாங்க, நான் கனவுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். அவன் போனான். அதாவது சொல்லுவாங்க, நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாவை சார்ந்து வாழக்கூடியவர் தான் நபிமார்கள். ஒரு கால் அதிலே சிருஷ்டிகளின் பக்கம் அவருடைய உள்ளம் திரும்புமையானால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அந்த கனியை சாப்பிட்டாங்களே, அதுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தான். சுவனத்திலே வைத்திருந்த ரப்புல் ஆலமீன் அவர்களை துனியாவுக்கு இறக்கிட்டான். சொர்க்கத்துல சந்தோஷமாக இருந்தவர்களை அவர்களுக்கு துனியாவுக்கு இறக்கிட்டான். துனியாவுல இறக்குறது மட்டுமில்ல, அவருடைய முதல்ல ஃபர்ஸ்ட் அவருடைய உடல், அவருடைய இந்த நகம் இருக்கு பாருங்க, அந்த நகம் போன்று உடல் முழுவதும் ஒரு ஆடை இருக்கும். எப்படி நம்ம ட்ரெஸ் போட தேவையில்லை, இந்த நகமே அப்படியே உடல் முழுவதும் இருக்கும். அப்படியே கழுத்து வரையும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். நகம் சாலிடா தெரியுது இல்ல, அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். அவங்களுக்கு ஆடையே இல்லை, அதுதான் ஆடை. ஃபர்ஸ்ட் அல்லாஹு தாலா அவர்களை அந்த கனியை சாப்பிட்டவுடன் இந்த உடல் உள்ள ஆடை அப்படியே போய் காலையும் கையிலையும் சுருங்கிருச்சு, ஒரியான் ஆயிட்டாரு. இலை தலைகளை கொண்டு தன்னுடைய உடலை மறைத்தார்கள். அப்புறம் அல்லாஹ் கீழே துனியாவுக்கு இறக்கணும். இப்போ அவங்க என்ன தவறு செய்தார்கள்? தவறுன்னு சொல்லக்கூடாதுன்னா ஷைத்தான் தான் அல்லாஹ் சொல்றான் திருமலையில் சொல்லுவாங்க. ஷைத்தான் அவர்களை சருக செய்தான். ஏன் தவறுன்னு சொல்லல? அல்லாஹ் தடுத்ததை செஞ்சான்ல, அல்லாஹ் தடுத்ததை செஞ்சுட்டாங்க. அவங்க வலா தக்ரபா ஹாதி ஷஜரான்னா தக்கூனா மினல் ஸாலிமீன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரித்திருந்தும் அவங்க அதை செஞ்சுட்டாங்கல்ல. அப்ப அது தவறுன்னு தானே சொல்லணும். ஹராம் தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஹராம் தடுக்கப்பட்டது, அதை செஞ்சா பாவிதான். ஆனால் அப்படிப்பட்ட பாவம் அல்ல அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது. அல்லாஹ் தடுத்ததை அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்றான். அந்த ஆயத்திலேயே வருது. ஏன் அப்போ அல்லாஹ் அஸல்லஹும ஷைத்தான் சொன்னான்? ஏன் அப்போ அல்லாஹ் அஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை சருக செய்தான்னு சொல்றான். அப்ப அவங்க பாவம் செய்யலையா? இங்க செயலை பொறுத்து அல்ல, எண்ணத்தை பொறுத்துட்டாங்க. எந்த பாவமா இருந்தாலும் சரி செயலை பொறுத்து கிடையாது, உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான். அதுதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசை இருந்தது. என்ன ஆசை? அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு வந்தான், தனிமையில இருந்து நமக்கு ஹவ்வாவை அல்லாஹ் கொடுத்தான், சந்தோஷமா நம்மளை வைத்திருக்கிறான், மலக்குகளை கொண்டு சஜிதா செய்ய வைத்து கண்ணியப்படுத்தினான், இவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது நம்மளோட போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அடிமையாகவே நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம ஒண்ணு மலக்கா போகணும். மலக்கா போனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க, அல்லது இந்த சொர்க்கத்திலே தங்கிடணும். அப்படி இருந்தாதான் நாம தப்பிக்க முடியும். இதை யாரு சொன்னா? ஷைத்தான் வந்து சொன்னான். லவுல் மாப்ல போய் பார்த்துட்டு வந்தேன், உங்களை அல்லாஹ் துனியால இறக்க போறான், உங்களை அல்லாஹ் துனியால இறக்க போறான். அதுக்காக தான் அல்லாஹு தாலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரான்னு சொன்னான். இந்த பழத்தை நெருங்காதீர்கள், இந்த பழத்தை சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணு இங்கேயே தங்கிடுவாங்க, அல்லது அவர் மலக்கா மாறிடுவார். இந்த ரெண்டும் ஆகக்கூடாது. நீங்க மனுஷனாவே இருந்து துனியாவுக்கு இறக்கணும்னு தான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படியாச்சும் மலக்காயிடும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுடைய உள்ளத்தை இருந்துச்சு பாருங்க. ஏற்கனவே இருந்துச்சு. நம்ம மனுஷனாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருவோம். ஒண்ணு மலக்கா போயிடணும், அல்லது இங்கேயே தங்கிடணும். அவு தக்கூனா மலக்கைனி அவு தக்கூனா மினல் காலிதீன். இததான் அவன் சொன்னான். நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க தெரியுமா, மலக்கா போயிடணும் அல்லது இங்கேயே தங்கிடணும்னு ஒரு ஆசை உங்க உள்ளத்துல இருக்குல்ல, அது நிறைவேறணும்னு சொன்னா இந்த பழத்தை சாப்பிட்டாதான் முடிவுட்டான். அது நிறைவேறக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்க மனுஷனாவே இருக்கணும், துனியாவுல உங்களை இறக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய நாட்டம்ட்டான்.
சரி, இதை சும்மா சொன்னா பரவாயில்ல, அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப கூட அவங்க நம்பல. இது அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன்னு சொன்னான். இதுதான் உண்மை என்று அல்லாஹ் மேல முதல் பொய் சத்தியம் பண்ணான். ஆனா அப்ப கூட அவங்க கேட்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இல்லை, என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனான். இங்க பாருங்க, நான் இவ்வளவு சொல்லிட்டேன், கேட்க மாட்டான். நீங்க சொன்னா கேட்பான் என்று அவர்களை போய் தூண்டி விட்டு அவங்கள ஒரே ஆசை காட்டி கடைசியில அவங்களும் சேர்ந்து சொன்ன உடனே செஞ்சிட்டாங்க, கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதனால்தான் அல்லாஹ் அஸல்லஹும ஷைத்தான். ஏன்னா அவருடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சு? நல்லதாக இருந்துச்சு. அந்த எண்ணம் மலக்கா போயிடணும் அல்லது இங்கே தங்கிடணும்ன்ற எண்ணம். ஏன்? மலக்கா போனாலும் இறை பொருத்தம் சதா இருக்கும், இங்கே தங்கிவிட்டாலும் சுவனத்திலே தங்கிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கும். இறை பொருத்தத்தை நாடியே அவர்கள் சாப்பிட்டார்கள். அதனால்தான் அஸல்லன்னு சொன்னான். ஷைத்தான் தான் அவர்களை வந்து சருக செய்தான்னு சொன்னான். பாவம் செஞ்சான்னு சொல்லல அல்லாஹ். தவறு செஞ்சிட்டார்கள், ஹராமை தடுத்தவை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அஸல்லஹும ஷைத்தான். அவருடைய எண்ணம் சரியாக இருந்தது. அப்ப ஏன் அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனை கொடுத்தான்? எண்ணம் சரியா தானே இருந்துச்சுங்க, அப்ப ஏன் வந்து அல்லாஹ் தஆலா துனியாவுக்கு இறக்குனான்னு கேட்டா, அதுதான் சொல்றாங்க நபிமார்கள் அல்லாஹ் ஹாஜத்தரவான்ற ஈமான் அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ்தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இப்ப இத அவங்க அந்த நேரத்துல பார்க்க தவறிவிட்டார்கள். இந்த கனி உங்க தேவையை பூர்த்தி செய்யன்றான் சைத்தான். நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டாதான் மலக்கா போக முடியும் அல்ல இங்கே தங்க முடியும். இந்த ரெண்டு தேவை இருக்குல்ல உங்களுக்கு, இந்த தேவை பூர்த்தி ஆகணும்னு சொன்னா அதுக்கு இந்த பழத்தை சாப்பிடணும்ன்றான். என் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லான்னு அவங்க சொல்லணும். இந்த ஈமான் இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனால் இந்த பொய் சத்தியமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க சொன்னதுனால அவங்க செஞ்சுட்டாங்க. சோ அப்ப அல்லாஹு தாலா, நான் ஹாஜத்ரவாவாக இருக்க, உங்க தேவையை நான் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, எப்படி இந்த கனி உங்க தேவையை பூர்த்தி செஞ்சு நினைச்சீங்க என்றுதான் அல்லாஹு தாலா உலகத்துக்கு இறக்கினான். இந்த ஒரு தவறு இருக்கு பாத்தீங்களா, அது தவறுன்னு சொல்லக்கூடாது, ஜல்லத்தின்னு சொல்றான் அல்லாஹ்வே. இந்த ஜல்லத்துக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர், அவங்க எத்தனை வருஷம் அழுதாங்க? 300 வருஷம் அழுதாங்க. அல்லாஹ்தான் ஹாஜத்தரவான்னு நினைக்காமல் நீங்க இந்த கனிய ஹாஜத்தரவான்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு அல்லாஹு தாலாட்ட அவர்கள் 300 வருஷம் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அழுதார்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளங்களிலே சில கலிமாக்களை போட்டேன்னு சொல்றான். ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் என்ற அந்த கலிமாத்துகளை நான் போட்டேன்றான் அல்லாஹ். கைர் நபில அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அதனால நாம ரொம்ப பயப்படணும் அல்லாஹ். அந்த நபிமார்கள் ஹாஜத்தரவாவாக சிருஷ்டிகளை ஆக்க மாட்டார்கள். எங்கோ ஒரு கட்டத்தில் ஆக்கினால் அவர்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அததான் செஞ்சாங்க. என்ன நினைச்சாங்க? இவன் போய் சொல்லுவான், இவன் சொன்ன உடனே நம்ம வந்து வெளியில வந்துருவோம் என்று நினைத்தாங்க. அவன் போனவனை அல்லாஹ் மறக்க வச்சுட்டான். போனவன் அல்லாஹ் மறக்கடிக்க வச்சுட்டான், மறந்துட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தி சொன்னாங்கன்றதே மறந்து. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 12 வருஷம். 12 வருஷம் திரும்ப ஜெயிலே இருந்தான். 12 வருஷம் சிறை தண்டனை. காரணம் என்ன? அவனை ஹாஜத்தரவா ஆக்கினதுனால. இவன்கிட்ட சொல்லியிருக்கிற ரப்பே, என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய இலா உணர்த்து வரை யாரும் இல்லை என்று நினைக்கிறியான். இவன் போவான், போனா நம்ம வெளியே வந்துருவோம் என்று நினைச்சாங்களாம். இந்த ஷிர்க்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது பேரு ஷிர்கே ஹஃபீன்னு சொல்லுவோம், ஒரு மறைமுகமான ஷிர்கு. இது நபிமார்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் செய்ததுனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தான். நம்ம இதுல காலமெல்லாம் இருக்கிறோம், இந்த ஷிர்கே ஹஃபீல காலமெல்லாம் இருக்கிறோம். அதனாலதான்
அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காம போயிடுது. இறை நெருக்கம், இறை தொடர்பு இல்லாமல் நாம் அல்லாஹை விட்டு வெகு தூரத்திலே இருக்கிறோம். நம்முடைய வணக்கம் நம்ம தலைக்கு மேல கூட போகல. அல்லாஹ்வை நினைக்க கூட வாய்ப்பில்லை. அல்லாஹுடைய ஜிக்ர் மிக பெருசு. இறைவனை நெருங்குவது, இறைவனை உள்ளத்தால் நம்ம ஹக்தாலாவை நினைப்பது மிகப்பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன் எல்லாம் ஓதுறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனால் உள்ளம் அல்லாவை நினைத்ததா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அல்லாஹுடைய ஜிக்ர் உள்ளத்துல வந்துச்சா? ஜிஸ்மு ஜிக்ர் செய்து உள்ளம் ஜிக்ர் செய்ததா? ரூஹ் ஜிக்ர் செய்ததா? சிறு ஜிக்ர் செய்ததா? தெரியல. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப வஜத இந்த ரிஸ்கா. எப்போமெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறைக்கு போனாங்களோ அங்க வந்து ரிஸ்கை பெற்றுக் கொண்டார்கள். சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் ரிஸ்க் இறக்கலாம். வகஃபலஹா ஜக்கரியா ரப்பஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு உணவு கொடுக்கும் பொறுப்பு அல்லாஹ் தான் கொடுத்தான். கொடுத்து அவங்க போய் எப்போவெல்லாம் உணவு கொடுக்க போறாங்களோ அங்க ஏற்கனவே உணவு இருக்கு. அப்ப இவங்க வேற எதுக்கு கொடுக்க சொல்லணும்? புரியுதுங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியை கொண்டும் கண்ணியப்படுத்தினான், தானும் கண்ணியப்படுத்தினான். நீங்களும் கொடுங்க உங்களுடைய கடமைக்கு. அதனால நீங்க கொடுக்குறீங்க, நான் விட்டுற மாட்டேன், நானும் கொடுப்பேன் என்னுடைய வலிக்குட்டாங்க. அந்த அதிசயத்தை பார்த்தவனுதான் பல காலமாக இருந்த அந்த தேட்டம், அந்த துவாவை கேட்டாங்க. உனாலிக்க ஜக்கரியா ரப்பஹு. எப்ப போனாலும் இருக்குது. எவ்வளவு பெரிய நேசர் அவங்க என்று நம்ம இங்க இருந்து கேட்டா என்ன? யாரெல்லாம் இந்த இடத்தின் பொருட்டால், இந்த வலியுடைய இருக்கக்கூடிய இந்த இடத்து ஹுனாலிக்க தான் வருது. ஹுனாலிக்க அந்த இடத்தின் பொருட்டால் கேட்கிறாங்க. வலியின் பொருட்டால் கூட கேட்கல. இந்த வலி இருக்கக்கூடிய இடத்தின் பொருட்டால் யாரெல்லாம் எனக்கு குழந்தைய கூட என்று கேட்கிறாங்க. அவ்வளவு காலமாக சஜிதாவில் இருந்து கேட்டார்கள், தொழுது கேட்டாங்க, அழுது கேட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. வஹனல் அலமு மின்னி வஷ்தால ராசி ஷைபா. என் முட்டெல்லாம் தளர்ந்து போச்சு, தலையெல்லாம் நிறைச்சி போச்சு. வம்ராத்தி ஆகிறா, என் மனைவி மலடியா இருக்காங்க. இதுக்கிடையில அல்லாஹு தாலா ஒரு இறை நேச பெண்மணியை மதித்ததன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். இஸ்முஹு யஹ்யான்னு பேர் வச்சே குழந்தை கொடுத்தான். ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு பேர் யஹ்யான்னு வைங்கன்னு அல்லாஹு தாலா பேர் வச்சே ஒரு குழந்தையை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு இறைநேச பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹம்லாயிட்டாங்க. இப்போ எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்க, ஹம்லாயிடுச்சு. இப்போ அவங்களுடைய வயிறு அது பெருசாகுது, வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடுமே என்று ஓடிட்டாங்க காட்டுக்கு. இப்ப காட்டுல போயிட்டாங்க. காட்டுக்கு போனா எந்த அல்லாஹு தாலா அறையிலே உணவளித்தானோ அந்த அல்லாஹ் கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வர முடியல, அவங்கதான் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ரிஸ்க்கு. இவங்கதான் காட்டுக்கு போயிட்டு அங்க போய் யாரு கொடுப்பா? அவங்க கொடுக்கல. ஆனா அல்லாஹ் கொடுத்துட்டு இருந்தானே ஏற்கனவே, அந்த ரிஸ்க்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. சோனத்துடைய ரிஸ்க்கு அது சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. குழந்தை பிறக்கும் அந்த தருவாய் வந்து விட்டது. பிரசவ வேதனை, வலி. அந்த வலியில் வேதனையில் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அல்லாஹ் முக்கி குழந்தை வெளியே வந்துச்சு. குழந்தையை பெற்றோட ஒரு மரத்துக்கு, பேர்ச்ச மரம் கீழே, பேர்ச்ச மரத்தின் கீழே அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த என்ன சொல்லுவாங்க, தொப்புள் கொடியை அறுத்து கையில தூக்கி பார்த்தாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஜோதியான முகம். ஏன்னா முகமது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தை அவங்கதான் வந்து குன்து நபியன் ஆதம பைனல் மாயுவத்தின்ட்டாங்க. ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கும் போதே நபின்ட்டாங்க முகமது ரசூலுல்லாஹ். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலேயே குழந்தை. அவர்கள் குழந்தை பிறக்கும் போதே குழந்தை. அவர்கள் நபி, பிறக்கும் போதே நபி. அதனால நுபுவத்துடைய ஜோதி அவருடைய முகத்திலே இருந்துச்சு. பார்த்த உடனே என் குழந்தையா இதுன்னு சொல்லி பார்த்தாங்க. அல்லாஹ் அன்புஸ்ல அல்லாஹ் ஆஃபாகல் அல்லான்னு ஷுஹூதிலேயே இருந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்புஸ்லையும் தன்னிலையும் மௌலாவை பாக்குறாங்க, ஆஃபாகல இருக்கிறவரையும் மௌலாவை பாக்குறாங்க. அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வினாடி இது என் குழந்தையா, என்ன அழகா இருக்கேன்னு பார்த்தாங்க. அவ்வளவுதான். சில ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் என்ன நப்சு, நான் என் குழந்தை அப்படின்னு பார்த்தது காரணம் அல்லாஹ் சொன்னான். பசி, அதாவது சொல்லுவாங்க பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. பச்சை உடம்பு பசியா இருக்கும். பச்சை உடம்பு எழுந்திருக்கவே கூடாது.
குழந்தை பெத்த பண்ண பாத்தீங்கன்னா எழுந்திருக்கவே கூடாது. என்னுடைய சகோதரி ஒரு அவங்க வந்து குழந்தை பிறந்துச்சு, வீட்டுலதான் பெற்றாங்க. பெத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு யூரின் வருது சொல்லி போனாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. கூட போனாங்க, இவங்க உழுவாங்கன்னு தெரியாது, மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பலகீனமா இருக்கும். ஸ்டெயின் பண்ணவே கூடாதுன்றாங்க. பச்சை உடம்புக்காரி ஸ்டெயின் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour படுத்து கிடக்கணும். அப்படியே ஒரு 1 hour பொறுத்து தான், கொஞ்ச நேரம் பொறுத்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சமா எஞ்சிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா தன்னுடைய உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியேறி விட்டது, அந்த எனர்ஜி ஃபுல்லா வெளியேறிச்சு. மொய்தீன் ஆஃபிஸா அவருடைய தகப்பனார் அவங்க இங்கதான் வச்சிருந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லா என்ன இதுல இருந்தாங்க பார்த்தீங்களா, ஷிஃபா மருத்துவமனையில வச்சிருந்தாங்க. அப்ப நான் அங்க போய் பார்க்க போயிருந்தேன். இருக்கும்போது அங்க யாரோ ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு ரத்தம் கொடுக்க ஒருத்தர் வந்தார். இன் பண்ணிட்டு ஷூலாம் போட்டு டிப்டாப்பா வந்த ஆளு, சும்மா நல்ல வெயிட் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறான். வந்தவொடனே படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு பிளட்டு எடுத்தாங்க. அது ஒரு பாட்டிலா 2 பாட்டிலா தெரியல, பேக்கெட்ல எடுத்து வந்தா உடனே என்ன பண்ணா, அவன் ஷூ கீழாம் போட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டான். இவன் ஷூலாம் போட்டு கொஞ்சம் ஒரு 10 எட்டு தான் நடந்து வச்சிருப்பான். மயங்கி விழுந்துட்டான். அப்படியே விழுந்தான் டமால். எல்லாம் வந்து தூக்கிட்டு அப்புறமா படுக்க வச்சாங்க. கூட்டு போய் கை தாங்களா போட்டு படுக்க வச்சாங்க. நர்ஸ் வந்து திட்டுறான், ஏங்க இப்பதான் ரத்தம் எடுத்திருக்குது, அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? அதுக்குள்ள எஞ்சி போனா எனர்ஜி வந்துருமா? ஒரு 1/2 மணி நேரம் படுத்து கிடக்க வேணாம்? நம்முடைய உடலிலே உள்ள ரத்தம் அல்லாஹ் தஆலா அது எனர்ஜியாக இருக்குது. அது வெளியேறிடுச்சுன்னு சொன்னா நம்ம கால் தரையில நிக்காதுன்றான். இப்ப இவர்களுக்கு உடல் எல்லாம் வெளியேறிடுச்சு, அந்த எனர்ஜி இல்ல. அல்லாட்ட கேக்குறாங்க, எல்லாம் பசியோட இருக்கிறேன், சொர்க்கத்துல இருந்து உணவு இறங்குமே, எங்கேயால இன்னும் காணோம். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், வஹுஸி இலைக்க ஜிதான் நஹ்லியா. கொஞ்ச நேரம் பாத்தீங்கல்ல என் புள்ளன்னு, என்ன மறந்துட்டீங்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய ஹால்ல என்னுடைய நினைவுல இருந்தீங்க, உங்கள் நினைவில் நான் இருந்தேன். ஃபதுகுருனி அதுகுருக்கும். நீங்க என்ன ஜிக்ர் செஞ்சுட்டே இருந்தீங்க, நான் உங்க ஜிக்ர்லயே இருந்தேன். உங்களுக்கு பசி எப்போ வரும்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே நான் ரிஸ்க கொடுத்துட்டேன். இப்ப நீங்க சில வினாடிகள் என்ன மறந்துட்டீங்களே, என் புள்ளன்னு பாத்தீங்களே, அதனால இன்னைக்கு ரெசிபி இல்லைன்ட்டான். வஹுஸி இலைக்க ஜிதான் நஹ்லியா. இந்த பேரிச்சம்பழம் மரம் இருக்குல்ல, அதை ஆட்டுங்க, கிளையை பிடித்து ஆட்டுங்கள், அது கீழே விழுவோம், அதை எடுத்து சாப்பிடுங்கன்றான். அவங்க மேல பாக்குறாங்க, பார்த்தா யா அல்லாஹ், இது என்ன பச்சை பச்சையா தான் இருக்கு, இன்னும் பழுக்கவே இல்லையே ரப்பே, இது எப்போ பழுக்க நான் சாப்பிடுறது? நீங்கள் அந்த கிளையை அசையுங்கள், நான் பழுக்க வைக்கிறேன்னா. கஷ்டப்பட்டு எழுந்து அந்த கிளையை பிடிச்சி இப்படி ஆடுறாங்க, அசைக்கிறாங்க. ஒன்னொன்னா பழுத்து பழுத்து கீழே விழுவுது, ஒன்னொன்னா பழுத்து பழுத்து அப்படியே கீழே விழுவுது. தவுண்டு போய் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. தவுண்டு போனாங்க, நெஞ்சிக்க முடியல, நிக்க முடியல, தவுண்டு போய் ஒவ்வொன்னா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பக்கத்துல தண்ணி ஓடை, அதுல தண்ணி குடிச்சுக்கிட்டாங்க. நபிமார்கள் ஒரு வினாடி அல்லாஹ்வை மறந்தா அல்லாஹ் தஆலா உடனே அவர்களுக்கு காட்டுறான். நம்ம காலமெல்லாம் மறந்து வாழ்றோம், நமக்கு ரிஸ்க் கொடுக்குறான்னு அது பெரிய விஷயம். காலமெல்லாம் அல்லாஹ்வை மறந்தே வாழ்றோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம வாழ்றோம். அதனால்தான் இறை நேசர்கள் மகான்கள் அவர்கள் பிற வாசலுக்கு போவர்கள் அல்ல, அவர்கள் வாசலை தேடி அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்குறான். சில பிரியமானவர்கள், பறவை இருக்கு பாத்தீங்களா, கூண்டை திறந்து விட்டோன்னு எல்லாம் பறந்து போயிடும். அவன் அப்படியே தானியத்தை எடுத்து தூவுனா எல்லாம் போய் ஓடி போய் பெருக்கும். ஒரு இதையும் காலட்டியே நின்று கிடக்கும். ஒரு புறா நேரா வந்து குடுக்குடுன்ட்டு அவன் காலுக்கிட்டே நிற்கும், அது பறந்து போகாது. கையில கொத்தா எடுத்து அது காலுக்கிட்ட வைப்பான். இதுவெல்லாம் என்னை விட்டு பறந்து ஓடி விட்டது, என் மீது முஹப்பத் இல்ல, அது தானியத்தை தேடி ஓடுகிறது, துனியாவை தேடி ஓடுகிறது. அதனால தூக்கி எரிஞ்சிட்டேன், போ எங்கெங்க போய் சாப்பிடு. அங்க போய் ஒரு எடுக்கும், இங்க போய் ஒண்ணு எடுக்கும், அங்க எடுக்கும். நீ அலைஞ்சு திரிஞ்சுதான் உன் ரிஸ்க தேடணும்ட்டான். ஆனால் என்னை விட்டு நோலாது. இது தானியத்தின் மீது, துனியாவின் மீது முஹப்பத் இல்ல, என் மேல முஹப்பத், என் காலை விட்டு நோலவே நோலாது. அதனால அதுக்கு காலுக்கு கீழேயே நான் துனியாவை வச்சுட்டேன்றான். நீ எங்கேயும் போகாத, என் கால்கிட்டே இரு, உன் கால்கிட்ட நான் துனியாவை கொண்டு வரேன். தானியங்களை மொத்தமா அள்ளி போடுவான்.
அது பாடல தண்ணிட்டு அப்படியே கால்கிட்டே உட்காந்து அல்லாஹ் சொல்கிறான், என்னை என்னை அண்டியே இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய காலடியிலே நான் துனியாவை கொண்டு வருகிறேன். எவரெல்லாம் துனியாவை தேட போகிறார்களோ அவர்களுக்கு நீ சிதற விட்ட. போ, இவன்ட்ட 100 ரூபாய் வாங்க, அவன்கிட்ட 1000 ரூபாய் வாங்க, அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்க, 10-15 பேர்த்த போய் பிச்சை எடுத்துட்டான்ல. ஓடு, நிக்காத. அவர்கள் எங்கும் போக மாட்டார்கள், இறைவனுடைய காலடியிலே இருப்பார்கள். அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டுவான். ஹேர் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுப்பனாக வாகுகிறான். ربنا لك الحمد لك الشكر يا الله صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, உலக முஸ்லீமுடைய பாவங்களை மன்னிச்சு ரப்பே. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீ பாதுகாத்து அருள்புரியா அல்லாஹ். அல்லாஹ், உலகத்துக்கு அமைதியை கூடிய அல்லாஹ், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், அவருடைய உயிருக்கும் உரிமைக்கும் கற்புக்கும் பாதுகாப்பு கூடிய ரப்பே. அவர்கள் ஷானா வாழ நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அல்லாஹ், பசி பட்டினியால வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ், வேற யாரும் உதவி செய்ய முடியாது ரப்பே. கருணை காட்டிய அல்லாஹ், இந்த ரமலானுடைய பொருட்டான எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ் எங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை நீ அருள்புரி ரஹ்மான். விசாலமான ரிதுக்கூடிய அல்லாஹ், காமிலான ஈமான குடும்பே, இறை எச்சத்தோடு வாழும் பாக்கியத்தை எங்களை நசீபாக்கிய அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்வு கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்வு கூடிய அல்லாஹ், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ், ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாத வாழ்வு கூடிய ரஹ்மானே. ஷேக் நாயகனுடைய சாந்தான் ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாத வாழ்வு கூடிய ரஹ்மானே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. صلى الله عليه وسلم محمد وعلى اله وصحبه الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. ان شاء الله.